நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைய தினமே இரு தலைவர்களும் தொகுதி பங்கீடு கூட்டணி குறித்த முடிவுகளை தெரிவிப்பார்கள் என்று தகவல்கள் வெளியாகி வருகின்றன. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 3-4 மாதங்களே இருக்கக்கூடிய சூழலில் பல்வேறு கட்சிகளும் தங்களுடைய கூட்டணி தொகுதி பங்கீடு ஆகிய வேலைகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் இபிஎஸ்ஐ அன்புமணி சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார் அவருடைய இல்லத்தில். அது தொடர்பான செய்தியை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். இதுக்கு முன்னாடி நீங்க குறிப்பிட்ட போது சொன்னீங்க 20+ ஒரு ராஜ்யசபா சீட் பாமக வந்துட்டு கேட்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. 2021 23 தொகுதிகள் வழங்கப்பட்டுச்சு. 21 இப்போ 30 தொகுதிகள் வழங்கப்படும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில 20+ ராஜ்யசபா சீட் அப்படின்னும் போது 2026 தேர்தல் களத்துல இந்த முடிவு பாமகவுக்கு எந்த மாதிரியான எதிர்வினைகளை தரும்? ஹாசினி, 2021 பொறுத்தவரையில 23 தொகுதிகள். இந்த 23 தொகுதிகளை விட இந்த முறை சீட்டுகள் சற்று குறைவாகத்தான் பெறுகிறார்கள் என்றாலும் அது பாமகவிற்கு ஒரு பெரிய பின்னடைவு இல்லை என்று சொல்கிறார்கள். காரணம், 2021 23 சீட்டுகள் மட்டும்தான் கிடைத்தது, ராஜ்யசபா சீட்டு கிடைக்கவில்லை. ஆனால் தற்போது 20 சீட்டுகள் பெற்றாலும் கூட உடன் ராஜ்யசபா சீட்டும் சேர்த்து பெறுகிறார்கள். ஒரு ராஜ்யசபா சீட்டு என்று சொன்னால் நமக்கு தெரியும் 34 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சமம். ஒரு 34 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தால்தான் ஒரு ராஜ்யசபா சீட்டை பெற முடியும். எனவே தேர்தலுக்கு முன்பே 34 எம்எல்ஏக்களை வென்றெடுப்பதற்கு சமம் இந்த ஒரு ராஜ்யசபா சீட்டை பெறுவது என்று சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாடாளுமன்ற தொகுதியிலே ஒரு கட்சி ஒரு எம்பியாக ஒரு வேட்பாளரை நிறுத்தி எவ்வளவு செலவு செய்ய வேண்டியிருக்கும், எவ்வளவு கஷ்டங்கள் போராட்டங்கள் இருக்கும் என்பது தெரியும். ஆனால் ராஜ்யசபா என்பது நேரடியாக தேர்வு செய்யப்பட்ட ஒரு எம்பி என்பது போல பாமகவிற்கு இனி ஒரு எம்பி இருக்கிறார் என்று உறுதியாக சொல்லிவிடலாம். எனவே அது போன்ற ஒரு விஷயத்தை கொண்டு செல்லும் என்பதனாலே அவர்களுக்கு ஒரு 10 சீட்டு குறைவாக கிடைத்தாலும் பரவாயில்லை, எம்பி சீட்டு கிடைக்கக்கூடிய காரணத்தினாலே அது தங்களுக்கு ஒரு பெரிய பலனை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். எனவே இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலே பாமகவை பொறுத்தவரையில் ஒரு 20 சீட்டுகளுக்கு குறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பு தான் இருப்பதாக தகவல்கள் தெரிய வருகின்றது. எனவே ஒரு ராஜ்யசபா சீட்டு கட்டாயம் கிடைக்கிறது என்பது முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒரு செய்தி என்று பாமகவினர் தெரிவிக்கிறார்கள். தமிழ்நாட்டில் அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கின்றது. குறிப்பாக ஏப்ரல் மாதத்திலே சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில இந்த தேர்தல் களம் யாருடன் கூட்டணி சேர்கிறார்கள் என்ற அந்த விவரங்கள் தற்போது களைய தொடங்கி இருக்கிறது. தமிழ்நாட்டில் 2 பெரிய கட்சிகள் இன்னும் அந்த நிலைப்பாட்டை எடுக்காமல் இருந்தார்கள், யாருடன் கூட்டணி என்பது. அது ஒன்று பாமக, மற்றொன்று தேமுதிக. இந்த நிலையில பாமக தற்போது அதிமுகவுடன் கூட்டணி என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த அறிவிப்பு வெளியாகின்றது. தற்போது அன்புமணி எடப்பாடி பழனிசாமி அவருடைய இல்லத்திற்கு வந்துவிட்டார். உள்ளே அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே தயாரான ஒப்பந்தம் இருக்கிறது. அந்த ஒப்பந்தத்திலே அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் கையொப்பம் போடுகிறார்கள். கையொப்பம் போட்டவுடன் வெளியில் வந்து அவர்கள் பத்திரிகையாளரிடம் காண்பிக்க இருக்கின்றார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது ஒப்பந்தம் கையொப்பம் ஆகிவிட்டது.